அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய சிறப்புகள், அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அன்னவர்களுடைய அற்புதங்கள் ஒன்று இரண்டு அல்ல சகோதரர்களே. அன்னவர்கள் சிறந்தவர்கள், அவர்களுக்கு ஒப்பாக யாரும் இல்லை, அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகிறது நாம் மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களாகிய நாம் மாத்திரமல்ல, பிற மதத்தவர்களும் அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களும் அதனை சொல்லுகிறார்கள், அந்நியவர்களும் சொல்லுகிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரசூலாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கலிமா சொல்லாதவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறந்த ஒரு தலைவர், பின்பற்ற பொருத்தமான தலைவர் என்று அவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் உலகத்தில் காட்டப்பட்ட அற்புதங்கள் ஒன்று இரண்டு அல்ல. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அன்னவர்களில பல அற்புதங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். ஒரு அற்புதம் அல்ல, அன்னவர்கள உமிழ்நீர் தொடக்கம் மனிதர்கள் அருவருப்பாக பார்க்கின்ற, அடுத்த மனிதர்களோடு ஒப்பிடுகிற பொழுது அடுத்த மனிதர்கள் உமிழ்நீரை நாம் அருவருப்பாக பார்ப்போம், அடுத்த மனிதருடைய இரத்தத்தை நாம் அருவருப்பாக பார்ப்போம், அடுத்த மனிதருடைய சிறுநீரை நாம் அற்புதமாக பார்ப்போம், அருவருப்பாக பார்ப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பொறுத்த வரையில அவர்கள் அனைத்தும் அற்புதமானதாக இருந்தது. அதை சஹாபாக்கள் மதித்தார்கள், சஹாபாக்கள் அதற்கு மரியாதை கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் புகாரி ஷரீஃப் சொல்லி காட்டுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமிழ்ந்தால், எச்சித்தால், துப்பினால் அது கீழே விழாது, அது கீழே விழாது. அதை சஹாபாக்கள் எடுப்பார்கள், எடுத்து அவர்கள் உடம்புகளை தேய்த்துக் கொள்வார்கள். பரக்கத்துக்காக, மரியாதைக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்நீருக்கு சஹாபாக்கள் கொடுத்த மரியாதை இது. ஒரு கட்டத்திலே நஜரான் நாட்டை சேர்ந்த சில மனிதர்கள் வருகிறார்கள். யாரை சந்திப்பதற்காக? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்து சொல்லுகிறார்கள், நாயகனே, எங்களுடைய ஊரில நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்களுடைய வணக்க ஸ்தலத்தை எடுத்து விட்டோம், பள்ளியாக ஆக்கிட்டோம், மஸ்ஜிதாக ஆக்கிவிட்டோம் நாயகனே, அதிலே நாம் இன்னும் தொழவில்லை. தொழுவதற்கு முன்னால் நபியே, நீங்க ஒவ்வொருத்து உங்களுடைய உறுப்புகளை கழுகின தண்ணீரை தாருங்கள், அதை தெளித்து விட்டு நாம் தொழ வேண்டும். வந்தவர்கள் கேட்கிறார்கள், நஜரான் நாட்டை சேர்ந்தவர்கள் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் அதனை மறுக்கவில்லை. ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறீர்கள்? பள்ளியாக்கி விட்டால் தொழலாம் தானே, எப்படி எல்லாம் கேட்கிறீங்க? நான் உருவெடுத்து என் கையை காலை கழுகிய தண்ணீரை ஏன் நீங்கள் கேட்கிறீர்கள்? இது அவசியம் இல்லாதது, இது பிழையானது, தவறானது என்று அவர்களை திருப்பி அனுப்பவில்லை, அவர்களை மறுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தண்ணீரை எடுத்தார்கள், உருவெடுத்தார்கள், காலை கழுகிறார்கள், கையை கழுகி முழு உடம்பையும் கழுகி உன்னுடைய உறுப்புகளை கழுகி ஒரு பாத்திரத்துக்குள்ளால், பாத்திரம் என்றால் தோலால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்துக்குள்ளால் ஊத்துறான். ஒரு பேக் கொண்டது, அதில் ஊத்துகிறார்கள், ஊற்றி சொல்லுகிறார்கள், இதை கொண்டு போய் நீங்கள் அதிலே தெளியுங்கள், தெளித்து விட்டு தொழுங்கள் என்றார்கள். வந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே, நாங்கள் பாலைவனத்தில் செல்ல வேண்டியிருக்கிறது, பாலைவனத்துடைய வெயிலோ கடுமையானது, சூடானது, இந்த தண்ணி எல்லாம் வத்தி விடுமே நாயகமே, இன்னும் கொஞ்சம் உருவெடுத்து தாருங்கள் என்று சஹாபாக்கள் கூடுதலாக கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், முத்தூஹு மினல் மா, முத்தூஹு மினல் மா ஃபஇன்னஹு லா யஸீதுஹு இல்லா தீமா. நீங்க அதில் தண்ணி குறைய குறைய, தண்ணீர் வத்த வத்த இன்னும் தண்ணீரை ஊற்றுங்கள், ஊத்துகிற பொழுதெல்லாம் இதனால் நறுமணம் வீசும் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாம் அற்புதம் தான், எல்லாம் அற்புதம் தான். வேர்வை நறுமணமானது, கை பரக்கத்தானது. நோயாளிகள் வந்தார்கள், கஷ்டமானவர்கள் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே காலுடைந்திருக்கிறது, என்ன செய்ய? ஒரு கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்புகிறார்கள். இஸ்லாத்துடைய ஒரு விரோதி, ஒரு யஹூதி,
கொலை செய்வதற்காக வேண்டி அனுப்பினார்கள். இஸ்லாத்துடைய ஒரு விரோதி, இஸ்லாத்துக்கு அநியாயம் செய்கிறவன் அப்துல்லாஹ் பின் அத்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவனை கொலை செய்வதற்காக வேண்டி அந்த மாளிகைக்கு போனாங்க. இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். அவனை கொலை செய்துவிட்டு படிப்படியாக இறங்கி வார நேரத்தில் நீளமான ஒரு வரலாறு இது. கால் தவறி கீழே விழுந்து கால் உடைந்து விட்டது. அப்துல்லாஹ் பின் அத்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடைந்த காலுடன் ஒரு காலுடைய உதவியோட ஒரு காலில் நொண்டியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்துடைய ஒரு விரோதி இஸ்லாத்துக்கு அநியாயம் செய்கிறான், சஹாபாக்களுக்கு அநியாயம் செய்கிறான், கொலை செஞ்சிட்டேன். படிப்படியாக இறங்கி வார நேரத்தில் கால் தவறி கீழே விழுந்து கால் உடைந்து விட்டது நாயகமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? உடைந்த காலை நீட்டுங்கள் என்றார்கள். புகாரி ஷரீஃப் சொல்லி காட்டுகின்ற செய்தி. புகாரில் ஒரு பாடம் இருக்கிறது, பாபு கத்ரி அபீ ராஃபி, அபூ ராஃபியுடைய கொலை என்ற ஒரு பாடமே இருக்கிறது. காலை நீட்டுங்கள் என்றார்கள். காலை நீட்டினார்கள். அப்துல்லாஹ் பின் அத்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான பரக்கத்தான நறுமணம் வீசுகின்ற அவர்களுடைய கையால அந்த காலை தடவினார்கள். கால் குணமாகியது. அவங்க சொல்லுறாங்க என்ன தெரியுமா? என்னுடைய அந்த கால், யார் சொல்கிறார்கள்? அப்துல்லாஹ் பின் அத்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய அந்த கால் மற்ற காலை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை பட்ட பின்னால் மற்ற காலை விட அந்த கால் ஒரு பலமான உறுதியான காலாக மாறியது. எல்லாம் அற்புதம் தான் சகோதரிகளே, அன்பானவர்களே. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விடயத்தில மிக கண்ணியமான முறையில் கௌரவமான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்னவர்களுடைய முஹப்பத், அன்னவர்களுடைய நேசம் ஒரு மனிதனுக்கு வாஜிபானது. ஈமான் பரிபூரணமாக வேண்டுமா? இபாதத் மாத்திரம் செய்த ஒரு மனிதனுக்கு வெற்றி பெற முடியாது. நான் இபாதத்து செய்கிறேன், நான் வணக்கம் செய்கிறேன், நான் தொழுகிறேன், நான் பல உம்ராக்கள் செய்கிறேன், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் அவர்களுடைய மரியாதை இல்லையா? அவர்களை கண்ணியப்படுத்தினார் இல்லையா? நேசிக்கிறார் இல்லையா? இபாதத்தால பிரயோஜனம் இல்லை, இபாதத்தால பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு ஈமான் கொள்ளுங்க. அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வத்துவக்கிருஹு வதுஅஸ்ஸிருஹு, அல்லாஹ்வுடைய தூதரை மரியாதை செய்யுங்க, கண்ணியப்படுத்துங்க. வத்துஸப்பிஹூஹு, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். ஈமான் இபாதத் ரெண்டுக்கும் இடையில் அல்லாஹ் இணை வைத்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரியாதை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனால தான் சகோதரர்களே, சஹாபாக்கள் வெற்றி அடைந்தார்கள். என்ன செய்தார்கள்? சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள், இபாதத் செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரியாதையும் செய்தார்கள். மரியாதை இல்லாமல் ஒரு கூட்டத்தார்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். ஹவாரிஜிகள் இருந்தார்கள். இபாதத்து நிறைய செய்தார், நிறைய இபாதத்து செய்தார்கள், அதிகமான இபாதத். சஹாபாக்களை விட அவர்கள் தொழுதார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கல்ல, மரியாதை செய்யல. இஸ்லாத்தில இருந்தார்கள், கலிமாவோடு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கல்ல, மரியாதை செய்யல. அதனால் அவர்கள் வெற்றி அடையல. எனவே நாம் சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டு மரியாதை செய்து மஹப்பத் வைத்தார்களோ அந்த விதத்தில் நாம் உலகத்தில் வாழ வேண்டும், வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்பதான் நாளை மறுமை நாள் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்தார்கள்? பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அறிவியது, அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாத்தி ஹிசால். பிள்ளைகளுக்கு நீங்க 3 விஷயத்தை படிச்சு கொடுங்க, 3 விடயத்தை படித்து கொடுங்க. முதலாவது எது? ஹப்பி நபிக்கும், ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகள் உள்ளத்தில் அதை கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, எப்படி பிறந்தாங்க, எப்படி சிறுவராயம், எப்படி அற்புதங்கள், எப்படி உலகத்தில் வாழ்ந்தார்கள், அதை பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. அடுத்ததாக என்ன சொல்லி தந்தார்கள்? வஹப்பி ஆலி பைத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய முஹப்பத்தை பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்கள். அது வந்துட்டா
பிள்ளைகள் சீராக இருப்பார்கள். இந்த பிள்ளைகள் சீரழிகிறார்கள். உலகத்தில உள்ள நடிகர்கள், நடிகைகள், விளையாட்டு வீரர்கள் மஹப்பத் பிள்ளைகள் உள்ளத்திலே ஊடுருவியாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாறுகள் தெரியாது, வீடுகளில் வாசிக்கப்படுவதில்லை, சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. சகோதரர்களே, பிள்ளைகள் உள்ளத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத், சஹாபாக்களுடைய மஹப்பத், அஹ்லு பைத்துடைய மஹப்பத் பிள்ளைகள் உள்ளத்தில் வந்துட்டா அந்த பிள்ளைகளால சிறந்த எதிர்காலத்தை காணலாம், நல்ல பிள்ளைகளாக அவர்களை காணலாம். இல்லாவிட்டால் அல்லாஹ் ரெண்டு விடயங்களை குர்ஆனிலே சொல்கிறார். ஒன்று சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு வாழ்க்கையில ஃபித்னா என்கிறான் அல்லாஹ், பிரச்சனை என்கிறான் அல்லாஹ். இன்னும் ஒரு ஆயத்து சொல்லுகிறது, அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, சொத்தும் பிள்ளைகளும் வாழ்க்கையின் அலங்காரம் என்கிறான் அல்லாஹ், அழகு என்கிறான் அல்லாஹ். பிள்ளைகளை வாழ்க்கையின் அலங்காரமாக, அழகாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, நல்ல காட்சியாக ஆக்குறதும் பெற்றோர்கள் தான். அது பேரஸ்மாத கையில இருக்கிறது. அவர்களை சரியான முறையில இஸ்லாம் சொல்லுகிற பிரகாரம் அவர்களை வளர்க்காவிட்டால், சரியான வழிகளை கற்றுக் கொடுக்காவிட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், சிறப்புகள், அந்த மஹப்பத்தை பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்காவிட்டால் அவர்களால் வாழ்க்கையில் பித்னா. குர்ஆனில் ரெண்டு விடயம் இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், வக்ராஅத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்கள் நிறைய, அதுபோன்று தான் அவர்களுடைய பண்புகளையும் இன்னும் மக்கள் பேசுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உலகத்திலே சொன்னார்கள், நாளை கியாமத் நாளிலே ஒரு மனிதன் மீசான் என்ற தராசியில பாரமாக இருக்கிற அமல் எது? தொழுகையா? இல்லை. நோன்பா? இல்லை. கியாமத் நாளில மீசான் என்ற தராசியில நன்மைகள் தீமைகள் நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் பாரமாக இருக்கிற அமல் நல்ல குணம் என்றார்கள். நாங்க சொல்லுவோமே, ஒரு மனிதனை பற்றி சொல்ற நேரத்தில் அவரா நல்ல குணமுடையவர், நல்ல ஒரு மனிதன், சாலிகான மனிதன், நல்ல ஒரு மனிதன். எப்ப அந்த பேர் வருகிறது? நல்ல குணமுடையவராக இருந்தார். உலகத்தில இபாதத்து நிறைய செய்கிறார், இபாதத்தில் அவர் அடிக்கால் இல்ல, நிறைய இபாதத், நிறைய ஹஜ்ஜி, நிறைய உம்ரா, தொழுகை, நோன்பு. ஆனா அடுத்தவர்களுடைய விடயத்தில அநியாயம் செய்கிறார், அடுத்தவர்களை கேவலப்படுத்துகிறார், அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்கிறார், வியாபாரத்தில் துரோகம், பேச்சில் ஏமாற்றம். சகோதரிகளே, இந்த இபாதத்தில் பிரயோஜனம் இல்லை. இபாதத்தில் பிரயோஜனமாக வேண்டுமா? அல்லாத கடமைகளையும் செய்ய வேண்டும். அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை, கடமைகளையும் செய்தால்தான் ஆகிராவில் வெற்றி அடையலாம், ஆகிராவில் வெற்றி அடையலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாத கடமைகளை செய்தார்கள், அதுபோன்று மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து உலகத்தில நல்ல பண்புள்ளவர்களாக இருந்தார்கள், நல்ல பண்புள்ளவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்? அதனால தானே தாய்லாந்தில் இருந்த ஒரு மத குரு தலாய் லாமா என்பவர் என்ன சொல்லுகிறார், உலகத்தில பின்பற்ற பொருத்தமான தலைவர் இந்த தாய்லாந்து அமைதியான, சுபீட்சமான, நிம்மதியான நாடாக மாற வேண்டுமா? பெருமானாருடைய பண்புகளை பின்பற்றுங்கள் என்றார். அதுதான் சிறந்தவர்கள், அவர்கள் தான் சிறந்தவர்கள். அவர்களை விட சிறந்த நற்பண்புள்ளவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. என்றவர் என்ன சொல்லுகிறார்? 1994 ஆண்டு, 74வது ஆண்டு ஒரு புத்தகத்தை எழுதினார் அல்லவா, உலகத்தில் தோன்றிய தலைவர்களை பற்றி ஆய்வு செய்தார். பின்பற்ற பொருத்தமான தலைவர் யார் என்று ஆய்வு செய்துவிட்டு 100 பேர்களில் முதலாவது இடத்தில் கொண்டு வந்து வைத்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. மீண்டும் அவர் 20 வருடங்களின் பின்னால் ஆய்வு செய்கிறார், தேடுகிறார், இவர்களை விட சிறந்த ஒருவர் இருக்கிறாரா தேடி பார்க்கிறார். 1994வது ஆண்டும் அதே முடிவுதான். அதனால தான் நீ கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க, உலகத்தில சிறந்த மனிதர் யார் என்று சர்ச் பண்ணினா
காட்டுவது யாரை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களை தான், பண்பில் சிறந்தவர்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அன்னவர்களை நேசிக்க வேண்டும், புகழ்ந்து பாட வேண்டும், ஸலவாத்துக்கள் சொல்ல வேண்டும், அன்னவர்கள்ட புகழ் மாலைகளை ஓத வேண்டும், அதோடு அன்னவர்கள்ட பண்புகளையும் எடுத்து நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் எங்களுக்கு துனியாவிலும் வெற்றி இருக்கிறது, ஆகிராவிலும் வெற்றி இருக்கிறது. ஏன்? எந்த விதத்தில் எதை எடுத்துக் கொண்டாலும் அவர்கள் முன்மாதிரி இருக்கின்றது அல்லவா? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையா முன்மாதிரி இருக்கிறது. 11 மனைவிமார்களோடு வாழ்ந்தார்களே, ஒரு மனைவியாவது குறை சொன்னதுண்டா? இல்லை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லுகிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் என்னோட இந்த விதமாக பேசுவார்கள். என்னுடைய பேர் ஆயிஷா, ஆனா சில நேரங்கள்ல யா ஆஷ் என்றுவார்கள். அன்பாக இரக்கமாக பேரை சுருக்கி யா ஆஷ் என்றுவார்கள். சில நேரங்களில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஹுமைரா, சிவப்பு நிறமான ஆயிஷாவே, சிவப்பு நிறமான ஆயிஷாவே என்று அழைப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணுடைய ஆசை என்ன தெரியுமா? தன்னுடைய கணவர் தன்னை பாராட்ட வேண்டும், தன்னை புகழ வேண்டும், தன்னை அழகென்று சொல்ல வேண்டும். இதுதான் ஒரு பெண்ணுடைய ஆசை. அதைத்தான் அவள் விரும்புவாள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வயதில் குறைந்தவர்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சிவப்பு நிறமான ஆயிஷாவே என்றுவார்கள். சில நேரங்கள்ல யா ஆஷ் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அழைத்தார்கள். ஒரு சபைக்கு போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் இல்லாத இடத்தில் உட்காருவாங்க, யாரும் இல்லாத இடத்தில் உட்காருவாங்க. இன்றைக்கு சபைகள்ல முதல் இடம் கொடுக்கப்படாவிட்டா, மஜ்லிஸ்ல முதலாவது நடுவில கோந்து வைக்கப்படாவிட்டால் கோவிக்கிறவர்களும் இருப்பார்கள். நான் போனேன், இந்த மஜ்லிஸ்ல மதிக்கல்ல, எனக்கு மரியாதை தரல, நான் அந்த பள்ளிக்கு நிறைய உதவி செய்திருக்கிறேன், அந்த மதரசாவுக்கு நான் நிறைய உதவி செய்திருக்கிறேன், நான் ஊரில் பெரியவன், நான் பெரிய ஒரு ஆளும், எனக்கு மரியாதை தரல என்று கோவிக்கிறவர்களும் இருப்பார்கள், குறை சொல்லுகிறவர்களும் இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் மஜ்லிஸுக்கு போனால் யாரும் இல்லாத இடத்துல உட்காருவாங்க. சஹாபாக்கள் தான் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து மஜ்லிஸிலே முன்னால் வைக்க வேண்டும். அதுதான் அவர்களது பணிவு. ஒரு சபைக்கு போனால், ஒரு இடத்துக்கு போனா, ஒரு பயணம் போனா அவர்கள் தான் தலைவர் என்று காட்டிக் கொள்ள மாட்டார்கள். சஹாபாக்களோட ஒரு பயணம் போயிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயணம் போனா சஹாபாக்கள் சாப்பாடு தயார் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் ஒரு சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஆட்டை அறுத்து சாப்பாடு செய்யலாமே. தயாராகிறார்கள் சஹாபாக்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அலைய தபுஹா, நான் ஆட்டை அறுக்கிறேன் என்றார் ஒரு சஹாபி. ஒருவர் சொல்கிறார். இன்னும் ஒரு சஹாபி சொல்கிறார், அலைய சல்ஹுஹா, நான் தோலை உரிக்கிறேன் என்றார் ஒரு சஹாபி. இன்னும் ஒரு சஹாபி சொல்கிறார், அலைய தபுஹா, நான் கறி சமைக்கிறேன் என்றார் ஒரு சஹாபி. ஒருவர் அறுக்கிறார், இன்னொருவர் தோலை உரிப்பதை பாரமெடுத்தார், இன்னும் ஒருவர் கறி சமைப்பதை பாரமெடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே வந்து சொல்கிறார்கள், அலைய ஜம்உல் ஹதப், நான் விறகை தேடிக் கொண்டு வருகிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் அவர்களது பணிவு. ஒரு மனிதன் பணிவாக நடந்தால், பெருமையை விட்டுவிட்டு பணிவாக நடந்தால் அல்லாஹ் அவனை உயர்த்துவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவானவர்களாக இருந்தார்கள். பாதையில போவாங்க, பாதையில போற நேரத்துல, ரோட்டில போற நேரத்துல பிள்ளைகளை கண்டா பிள்ளைகளோட தலையை தடவுவாங்க. மிஸ்கீன்களோட உட்காருவார்கள், ஃபுகராக்களோட உட்காருவார்கள், சாப்பிடுவார்கள். ஃபுகராக்களோடு உட்கார்ந்து ஃபுகராக்கள் எளியவர்களோடு உட்காருவார்கள், சாப்பிடுவார்கள், முசாபரா செய்வார்கள், வீடுகளுக்கு தேவையானவைகளை கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் செய்யறதில்லை. சந்தைக்கு போறண்டா, சாமான் வாங்க போறண்டா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வீடுகளுக்கு வருவாங்க, உங்களுக்கு ஏதாவது சாமான்கள் கொண்டு வர தேவையா இருக்கிறதா என்று கேட்டு அவர்களுக்கு உதவி செய்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, அன்பான சகோதரிகளே, அநியாயம் செய்தவர்களுக்கு இரக்கம் காட்டினார்கள், அநியாயம் செய்தவர்களை மன்னித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பழிக்கு பழி வாங்க வேண்டிய கட்டத்தில கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பை கொடுத்தார்கள். பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு கூட பழிக்கு பழி வாங்குங்க என்று தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில சவாத் இப்னு ரஸியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு வரார். பத்ருக்கு வந்தா பத்ர் சஹாபாக்கள் சந்திக்கிற முதலாவது யுத்தம். பத்ருக்கு வந்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பத்ருக்கு வந்தா பத்ரில சஹாபாக்களை அணி அணியாக வைக்கிறார்கள், சஃப்பாக வைக்கிறார்கள். வைக்கிற நேரத்தில் இந்த சவாத் இப்னு ரஸியா என்று சொல்லப்படுகின்ற சஹாபி அவருடைய கால் கொஞ்சம் முன்னால் இருக்கிறது. சஃபில் நேராக நிற்க வேண்டும் அல்லவா? தொழுகைக்காக நின்றாலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஃபில நேராக இருங்க. சஃபில நீங்க நேராக இல்லாவிட்டால் உங்களுக்கு இடையில அல்லாஹ் பிரச்சனைகளை உண்டாக்கி விடுவார். சஃபில காலை நேராக வைக்க வேண்டும். பத்ரில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபை வைத்து சஃபில நேராக வைக்கிறார்கள். சவாத் இப்னு ரஸியா என்று சொல்லப்படுகின்ற சஹாபியின் கால் கொஞ்சம் முன்னால் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் இருந்த ஈட்டியால அவருடைய வயிற்றில் கொஞ்சம் குத்தினார்கள். குத்தி சொன்னாங்க, சஃபில் நேராக இருங்க, காலை நேராக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். சவாத் இப்னு ரஸியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்ப ஈட்டியால் குத்தப்பட்டிருக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, நாயகமே, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க என்ன நோவினப்படுத்திட்டீங்க, எனக்கு நீங்க வயிற்றில குத்திட்டீங்க, உங்களிடத்தில் நான் பழிக்கு பழி வாங்க வேண்டும், உங்களிடத்தில் நான் பழிக்கு பழி வாங்க வேண்டும். அந்த சஹாபி சொல்கிறார். சஹாபாக்களுக்கு பெரும் ஆச்சரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கா வந்து நின்றால் கூட தொழுகையில ஒரு கம்பை எடுத்துட்டு வருவாங்க. ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு வந்து சஹாபாக்கள் காலை நேராக வைப்பார்கள் சஃப்ல. அதனால தானே இமாம் தொழுவிப்பதற்கு முன்னால என்ன சொல்லுவார்? சஃப்களை நேராக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாரே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈட்டியால் குத்தியதை வைத்து அந்த சவாத் இப்னு ரஸியா என்ற அந்த சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் உங்களிடத்தில் பழிக்கு பழி வாங்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யுங்க, பழிக்கு பழி வாங்குங்கன்றாங்க. சவாத் இப்னு ரஸியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிட்டே போனார்கள். கிட்டே போய் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வைத்த துறவுங்க, ஆடை நீக்குங்க, பழிக்கு பழி வாங்குவதற்காக வேண்டி என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை திறந்தாங்க, வயிற்றை திறந்தார்கள். திறந்த பின்னால் சவாத் இப்னு ரஸியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிற்றை முத்தமிட்டார்கள், வயிற்றை முத்தமிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இப்படி செஞ்சீங்க? பழிக்கு பழி வாங்குவதாகத்தானே சொன்னீர்கள், ஏன் இந்த விதமாக செய்தீர்கள்? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு யுத்தத்துக்காக வேண்டி வந்திருக்கிறோம், இது உங்களுடைய கடைசோ தெரியாது, எங்களுடைய கடைசி பயணமோ தெரியாது, இதற்கு பின்னால் நாங்க ஹயாத்தோடு இருப்போமோ இல்லையோ தெரியாது, அதனால தான் நான் உங்களோட வயிற்றை முத்தமிட்டேன் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கூடாது என்று சொல்லல, அது தவறு என்று சொல்லல, அவர்களுக்காக நலவை கொண்டு துஆ செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று கேட்டவரிடத்தில் சொன்னாங்க, பழிக்கு பழி வாங்குங்க என்றாங்க. பழிக்கு பழி வாங்க வேண்டிய கட்டத்தில கூட இரக்கம் காட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட மக்கா வெட்டி கொண்டு வராங்க. சஹாபாக்களோட கையில மக்காட ஆட்சி கிடைச்சாச்சு, முழு அதிகாரம், மக்காவுடைய அதிகாரம், ஆட்சி சஹாபாக்களோட கையில. என்ன சொன்னார்கள் சஹாபா? அல் யௌம் யௌமுல் மல்ஹமா, இன்றைக்கு யுத்தத்துடைய நாள், நாம் யாரையும் விடமாட்டோம். சஹாபாக்கள் சத்தமிடுகிறார்கள், நீங்க விரட்டினீங்க, மக்கால் இருந்து விரட்டினீங்க, இப்ப நாங்க இந்த ஊருக்கு வந்தாச்சு, எட கையில அதிகாரம், ஆட்சி எட கையில. சஹாபாக்கள் சொன்னாங்க, யுத்தத்துடைய நாள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை தோழர்களே, வேண்டாம்,
அப்படி அல்ல, சொல்லுங்க அல் யௌம் யௌமுல் மர்ஹமா. இது மல்ஹமா அல்ல, யுத்தம் அல்ல, யௌமுல் மர்ஹமா, இரக்கம் காட்டுகிற நாள். நாங்க பழிக்கு பழி வாங்க வரல, பழிக்கு பழி வாங்க வரல. மன் தகலல் மஸ்ஜித், யாராவது பள்ளிக்குள்ள போய் போறாங்களா, பள்ளிக்கு நுழைகிறாங்களா, பஹுவ ஆமின், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மன்னிப்பண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் விருந்தாளிகளை அழகான முறையில உபசரித்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். அந்த பண்புகள் எங்களிடத்தில் இருக்கிறதா சகோதரிகளே? அடுத்தவர்களை மதிக்கிறோமா, மரியாதை செய்கிறோமா, பெற்றோர்களை மதிக்கிறோமா, அடுத்தவர்களை கிழக்கம் காட்டுகிறோமா? சகோதரிகளை எல்லாம் குறைந்து கொண்டு செல்கிறது. வீட்டுக்கு ஒருவர் வந்தா வீட்டில அவர் இருப்பார், வாசல்ல நாங்க போன்ல இருப்போம், அவரோட பேசுறது இல்ல, அவருக்கு மரியாதை கொடுக்கிறது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு மனிதர் அவர்களை சந்திக்க வருகிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கையில இருந்த மோதிரத்தை பார்த்தார்கள். அது ஒரு அழகான மோதிரம், புதிய ஒரு மோதிரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய முகத்தை பார்க்காமல் திடீரென்று மோதிரத்தை பார்த்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யோசிக்கிறார்கள், அவர் போன பின்னால் நான் அவரோட பேசிக் கொண்டிருந்தேன், பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் சிந்தனை மாறி எண்ணம் மாறி அவரோட பேசாமல் அவரோட பேசிக் கொண்டிருக்கிற நான் மோதிரத்தை பார்த்து விட்டேனே, அது தவறல்லவா? விருந்தாளியை மரியாதை செய்கிறது, உபசரிக்கிறது இபாதத். ஹதீஸ் சொல்லுகிறது, மன் கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. அல்லாஹ்வை கொண்டும் கியாமத் நாளை கொண்டும் ஈமான் கொண்ட ஒரு மனிதர் விருந்தாளிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நான் அவருடைய முகத்தை பார்க்காமல் மோதிரத்தை பார்த்து விட்டேனே, அந்த மோதிரத்தை கலத்தி வைத்தார்கள். அவர் போன பின்னால் மௌத் வரையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மோதிரத்தை அணியவில்லை, அந்த மோதிரத்தை அணியவில்லை. அப்படித்தான் அவர்களது தன்மை. அன்பானவர்களே, அன்பான சகோதரிகளே, மிருகங்களா பறவைகளா இரக்கம் காட்டினார்கள். யுத்தத்துக்கு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாய் படுத்துக் கொண்டிருக்கிறது, குட்டிகளோட ஒரு மனிதர் கல்லெடுத்து நாய்க்கு அடித்து விட்டார். நாய் கத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்களிடத்தில், யார் இதனை செய்தார், யார் அந்த நாய்க்கு கல்லால் அடித்தார்? ஒருவர் சொல்கிறார், அவரு தான் அடித்தார், அவரு தான் அடித்தார். ஒரு சஹாபி அழைத்தார்கள், அந்தனா நாங்கள் யுத்தத்துக்காக வந்திருக்கிறோம், நாங்க இவர வேலையை செய்கிறோம், ஒவ்வொரு வேலை என்ன தெரியுமா? நீங்க அந்த நாயை பாதுகாக்க வேண்டும், நாயை பாதுகாக்க வேண்டும். யாரும் அதை நோவினைப்படுத்தாமல், அதை அடிக்காமல், அதை கஷ்டப்படுத்தாமல் அதை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களோட பொறுப்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில தலைவர்கள், வசதி உள்ளவர்கள், பிரபலத்தவர்கள், அவர்கள் நிம்மதியாக உறங்குவதற்காக நாயை பாதுகாப்புக்கு வைத்திருக்கிறார்கள், சொத்தை பாதுகாப்பதற்கு நாயை வைத்திருக்கிறார்கள். உலகத்தில் நாய்க்கு பாதுகாப்பு போட்ட தலைவர் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அன்பானவர்களே, அன்பான சகோதரிகளே, ஒரு யகூதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டே இருந்தார். ரோட்டில போற நேரங்கள் அநியாயம் செய்வான், வீட்டிலிருந்து வெளியே வந்தா அநியாயம் செய்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பாதையில வாராங்க, வெளியே வாராங்க, யகூதிய காணல்ல. கேட்கிறாங்க, எங்க அவன் இருக்கிறான்? இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே, அவன் நோயாளியாக இருக்கிறான். நோயாளியாகிட்டானா நாம் என்ன செய்வோம், நாம் என்ன சொல்லுவோம்? அப்படியா, எனக்கு அநியாயம் செய்தானே, நோயாளியாகிட்டானே, அது வரத்தான் வேண்டும். அப்படி செய்யல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோயாளியான அந்த யகூதிய பார்க்க போகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை விசாரித்தார்கள், நோய் விசாரிக்க சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் பார்த்தான், இப்படிப்பட்ட பண்புள்ளவர்களா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் சகோதரர்களே, இந்த இஸ்லாம் மார்க்கம் வேகமாக பரவியது, இந்த இஸ்லாம் மார்க்கம் வளர்ந்தது யுத்தகலங்களிலே அல்ல, அன்னவர்கள் இந்த பண்புகளை கண்டுத்தான். ஹுதைபியாவில அன்னவர்கள் விட்டு கொடுத்தார்கள், கேட்கிறதையெல்லாம் கொடுத்தார்கள். எதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுக்காமல் இருந்ததில்லை, விட்டு கொடுத்தார்கள். ஹுதைபியாவுக்கு பின்னால்தான் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரிகளே, அதனால் நாம் இபாதத்துக்கள் செய்வதோட
தான தர்மங்கள் கொடுப்பதோட அன்னவர்களுடைய நட்பண்புகள் இருக்கிறது. உலகத்தில் நட்பண்புகளில் பரிபூரணமாக இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதனால் நாம் அன்னவர்களோட வாழ்க்கை வரலாறுகளை படித்து அன்னவர்களோட பண்புகளை எடுத்து நடந்து ஈருலகிலும் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயா, இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயா, உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக, கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. பிரச்சனைகள், ஆபத்துகள், கஷ்டங்கள், கவலைகள், கெட்ட நோய்கள், ஆபத்துக்கள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. சாலிஹான இபாதத்துக்களோட நீண்ட ஆயுளை அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஒரு உடம்பில உள்ள நோய்களை யாரெல்லாம் நீ லேசாக்கி விடுவாயாக. கெட்ட நோய்கள், லேசாக்க முடியாத நோய்கள், டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய பொல்லாத நோய்கள் அனைத்தை விட்டும் யாரெல்லாம் நீ எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆபியத்தை, சுகத்தை கொடுப்பாயாக. எங்களுக்கு தேவைகள் வர நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை நீ தந்தருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு